வணக்கம். சினிமா துறையில் கதை எழுதக்கூடிய நேரத்தில் ஒரு ஆளை அரசனாகவும் காட்டலாம், ஆண்டியாகவும் காட்டலாம். அரசனாக காட்டி அரசனாக உட்கார்ந்து கொண்டு அந்த சினிமா துறையிலேயே தயாரிக்கக்கூடிய அந்த படம் வெற்றி பெற்று விட்டதுன்னு சொன்னாக்க உடனடியாக இது போன்று நானும் நாடாள வேண்டும், அரசனாக வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்கு வறுமையானால் அவன் அறிவுடையவனாக இருப்பானா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இப்போ எழுகிறது. புதியதாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி, கொள்கையே இல்லாத ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி, ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும்னு சொன்னால் முதலாவது எந்த கொள்கையின் மேல் நாம் இந்த ஒரு கட்சியை உருவாக்குகிறோம், கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்பதை வரையறுத்து சொல்ல வேண்டும். இதுவரையிலும் வரையறுத்து சொல்லப்படாத ஒரு கட்சி என்று சொல்லி அது எங்கெல்லாம் கூட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்ப்பலி வாங்கக்கூடிய ஒரு உயிர்ப்பலி கூட்டத்தை நடத்தி கொண்டு அதனுடைய உச்சகட்டமாக கரூரில் 41 உயிரை பழி வாங்கியதற்கு பின்னாலும் நான் நாடாள வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்கு வருகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு கல்நெஞ்சக்காரனாக இருப்பான் பாருங்கள். அவன் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே மனிதனுக்கு மேல் மனிதன் ஏறு நின்று அவரை பார்க்கிறான், அவன் முன்பு கூச்சலிடுகிறான். அதை கூட கவனிக்காமல் வரக்கூடியவர்கள் போகக்கூடியவர்களும் சவுண்டி 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 கொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவெல்லாம் இரக்கம் உள்ளவனா? எதுவுமே இல்லாமல் தன்னை காண வரக்கூடியவர்களையே கொண்டு குவிக்கக்கூடியவன் நாடாள வேண்டும் என்று எண்ணி நாடாள வந்தால் என்ன நடக்கும்? கூட்டமாகும். எங்கே? மதுரையிலே கூடாத கூட்டமா? அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது. திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குது. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குது. இதே கரூரில் இதற்கு முன்னால் நடந்த திமுக மாநாட்டில் நடந்த கூட்டத்தின் அளவு என்ன? இன்னும் சொல்வதாக இருந்தால் உலக வரலாற்றிலேயே மாற்ற முடியாத, மறைக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு நிகழ்வாக நடந்தது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு கலந்து கொண்டவர்கள். ஒரு சிறு அசம்பாவிதம் உண்டா? அதை விடவும் பெரிய கூட்டத்தை இவர் கூட்டிவிட்டாரா? எம்ஜிஆர் கூட்டாத கூட்டமா, கலைஞர் கூட்டாத கூட்டமா இவர் கூட்டிவிட்டார்? கூட்டினார். வந்த கூட்டம் அல்ல இது, கூட்டப்பட்ட கூட்டம். 7 மணிக்கு நேரம் காலதாமதத்தை உருவாக்கி அந்த காலதாமதத்தின் காரணமாக ஆங்காங்கே பணி முடிந்து வரக்கூடிய தொழிலாளர்களை அல்லையே அங்கே நிற்க வைத்து இந்த கூட்டத்தை சினிமாவாக்குவதற்காக வேண்டி சினிமா துறையை சார்ந்தவர்களையும் உள்ளடக்கி அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று எண்ணுவானேயானால் இவரெல்லாம் முதல்வராக்கினால் தமிழகத்தையே ஒரு படக்காட்சி நிறுவனமாக ஆக்கிவிட மாட்டாரா? முதல்ல அந்த எண்ணம் வரலாமா? 41 உயிரை நாம் பழிவாங்கி இருக்கிறோமே என்ற எண்ணம் கடுகள வேணும் மனதிலே இருக்கா? அப்படி இருந்திருந்தால் இந்த எண்ணம் வருமா? அது மட்டுமல்ல, பணத்தை கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் பிள்ளைகளை கூட விற்பார்கள் சொல்லுகிறார். பிள்ளைகளை எனக்கு ஒரு பிள்ளை இழந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு குழந்தையை பெறுவதற்கு உரிமை இருக்கிறதான கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாது. அந்த வகையிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே கூட்டி கொண்டு போய் ஒரு கூட்டத்திலே ஒரு குழந்தையை கொன்றதுக்கு கூட வருத்தம் தெரிவிக்காமல் பணம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய அந்த தாய் ஒரு குற்றவாளியா இல்லையா? அந்த குழந்தையை கொன்ற குற்றத்தில் அவளுக்கும் சம்பந்தம் உண்டு அல்லவா? அவங்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வறுமையானால் நாம் என்ன பெரிய தவறு செய்தோம் என்பதை சிந்திப்பார்கள்.